முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, WWE இருந்து ஸோ AEWக்கு போகிற முக்கியமான ரெஸ்லர்ஸ் யார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 10 ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா WWE இருந்து AEWக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த 10 ரெஸ்லர் யார், ஸோ அவங்க ஏன் WWE விட்டு ஸோ AEW புதுசாக ஆரம்பிக்கிற அந்த AEW அந்த கம்பெனிக்கு போக போறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AEW. சோ இந்த கம்பெனி யார் ஸ்டார்ட் பண்ணிருக்கா, சோ இந்த கம்பெனில யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறா அப்படின்ற அப்டேட் நான் ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். கோடி ரோட்ஸ் அண்ட் யங் பக்ஸ், சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பெனியை உருவாக்கி இருக்காங்க. சோ அதுதான் AEW. சோ அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லர்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ரெஸ்லர் சோ ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அதுல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் இப்போ WWE இருந்து எந்தெந்த ரெஸ்லர்லாம் AEW போறாங்க, சோ இது எதுக்காக அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே அந்த AEW அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மும்முரமா இருக்காங்க. சோ அத பத்தின ஏதாவது ஒரு ட்வீட் போட்டாலோ சோ அத பத்தி இவங்க ஏதாவது ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் அடிப்படையில வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூமர் பெருசா போயிட்டு இருக்கு. சோ யார் யாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ட்ரை டில்லிகர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்காரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா WWE சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கடைசியா இவர் WWE எப்ப வந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டா, ஒரு ராண்டி ஆர்டனோட ஒரு மேட்ச் விளையாண்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ராண்டி ஆர்டனுக்கும் அவருக்கும் ஒரு கான்ட்ரோவர்சியல் வந்திருக்கும். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் இவரை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. அவர் வந்தது கடைசி அப்போதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு மேட்ச்லயும் கலந்துக்கல. சோ அவர் வந்து மொக்கையா தான் வச்சிருக்காங்க. சோ அவருக்கு வந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அவர் WWE விட்டு AEWக்கு சோ 2019 போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ரைடர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல WWE இருக்காரு. சோ அவருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா WWE எப்படி இருக்காரு அப்படின்னு தெரியும். சோ ஒரு ஜாபரா தான் இருக்காரு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் ஃபுல்லா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்சே இல்ல. சோ 2018 ஃபுல்லா அவருக்கு மேட்சே இல்ல, நான் ஒரு மேட்ச் கூட விளையாடல அப்படின்ற மாதிரி அவர் போய் WWE கிட்ட சொல்லியிருக்காரு. சோ அதுக்கப்புறமேட்டு அவருக்கு ஒரு மேட்ச் கடைசியா கொடுத்தாங்க. சோ அந்த இயர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரா எபிசோட்ல இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக ஒரு பேட்டில் ராயல் நடந்திருக்கும். சோ அந்த ராயல் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு மேட்ச் தான் போன வருஷம் 2018 விளையாண்டுருக்காரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு டேலண்ட் உள்ள ரெஸ்லர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் இவரை வந்து AEWக்கு கூப்பிடுறதாகவும் சோ இவர் AEWக்கு போயிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா லுக் கேலர் அண்ட் கேல் ஆண்டர்சன். சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு AEW போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. சோ ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, தி கிளப் அப்படின்ற பேர்ல இப்போ ஸ்மாக் டவுன் லைவ்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்ல வந்த உடனே ஓரளவுக்கு ஒரு ஹீல் டர்ன் மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். சோ நிறைய லைவ் இவென்ட்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்த வரைக்கும் சோ அவங்க எதுவும் போய் சாதிக்க போறது கிடையாது. அவங்க எந்த ஒரு சாம்பியனும் இதுக்கப்புறம் வின் பண்ணுவாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கான்ட்ராக்ட் இப்போ முடிய போகுது இந்த இயர். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க AEWக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டாக் டீம் டிவிஷன். சோ அவங்க ரா சைடுல இருக்காங்க, தி ரிவைவல். இவங்க வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு AEWக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சோ ரிவைவல் வந்து பாத்தீங்கன்னா NXTல இருந்த வரைக்கும் ஒரு நல்ல ரெஸ்லரா இருந்தாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க மெயின் ரெஸ்லர் வந்ததுக்கு அப்புறம் சோ ரொம்ப மொக்கையா தான் வச்சிருக்காங்க. சோ பி டீம் கூட எல்லாம் வந்து தோத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா இப்போ சாம்பியன் வின் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. சோ இவங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர் இருக்காங்க, AOP, லுச்சா ஹவுஸ் பாடி. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக் டீம் டிவிஷன் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, அதனால இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இவங்க AEWக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு.
இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஹீக் ஸ்லைடர். ஸோ ஹீக் ஸ்லைடர் வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு ஸோ AEWக்கு போலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருக்கு. அவரும் ஒரு ஜாபரா தான் இருக்காரு. ஸோ இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அவரை வச்சு ஒரு ஸ்டோரி லைன் பண்ணாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரியா அப்படி இப்படின்னு பண்ணாங்க. ஸோ எதுவும் வேலைக்கு ஆகல. ஸோ அவருக்கும் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அவரும் WWE விட்டு AEWக்கு போலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டால்ஃப் ஜிங்லர். ஸோ டால்ஃப் ஜிங்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்லர். ஸோ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எனக்கு சரியான சேலரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து WWE விட்டு அவருடைய யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனை கீழே போட்டுட்டு போனவர் தான். ஸோ அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படி இப்படின்னு பேசி மைண்ட் வாஷ் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவரை உள்ள கொண்டு வந்து அவர் WWE சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராய் கொண்டு வந்தாங்க, ட்ரூ மேக்கின்டையரோட ஒரு காம்போ. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் செத் ராலின்ஸோட ஒரு பெரிய பெரிய ஆளோட மோத விட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவருக்கு என்ன மேட்ச் கொடுக்குறது அப்படின்றது தெரியல. சோ அவர் எதிர்பார்த்தது ஒரு வேர்ல்டு சாம்பியனுக்கு எதிர்பார்த்தாரு. சோ அவருக்கு இப்போதைக்கு எந்த ஒரு வேர்ல்டு சாம்பியனும் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டேலண்ட்டை நிரூபிக்கிறதுக்காக சோ WWE விட்டு சோ அவர் AEWக்கு போலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஃபின் பேலர். சோ ஃபின் பேலர் வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு AEWக்கு போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஃபின் பேலர் வந்த புதுசுல அவருக்கு யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுத்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே மிட் கார்ட்ல தான் வச்சிருக்காங்க. சோ ரொம்ப மோசமா தான் வச்சிருக்காங்க. சோ இப்போவாவது ரோமன் ரீக்ஸ்லாம் இல்ல எப்போவாவது அவர் ஒரு பெரிய ஹைப் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல சோ செத் ராலின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காமிக்கிறாங்க. சோ இந்த இயர் ரெசல்மேனியால செத் ராலின்ஸ் தான் மெயின் ஈவென்ட் பண்ணுவாரு. சோ செத் ராலின்ஸ் தான் பிராக் லெஸ்னரோட மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ரூமர்லாம் போயிட்டு இருக்கு. சோ அவருக்கு இப்போதைக்கு புஷ் கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட்டா இருக்கு. இதனால ஃபின் பேலர் வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு சோ வந்து பாத்தீங்கன்னா AEWக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா AJ ஸ்டைல். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு சோ AEWக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா AJ ஸ்டைலோட கான்ட்ராக்ட் முடிய போது சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போயிடுவாரு. மேக்ஸிமம் கான்ட்ராக்டை வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் சைன் பண்ணவே மாட்டாரு. இது வரைக்கும் பண்ணதில்லை. சோ அதே அந்த அடிப்படையில பார்க்கும்போது சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா TNA, நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் எல்லா கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டாரு. சோ புதுசா ஆரம்பிக்கிற ஒரு கம்பெனி. சோ அந்த கம்பெனிக்கு AJ ஸ்டைல் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ AJ ஸ்டைலோட கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணலனா சோ அவரும் AEWக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரூமரா போயிட்டு இருக்கு. சோ WWE ல இருந்து சோ AEWக்கு இவங்கலாம் போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. சோ மேக்ஸிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. WWE என்ன பண்ணுவாங்க, சோ இவங்களை திரும்பவும் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஆஃபர் பண்ணி இவங்களை WWE ல வச்சிருப்பாங்களா இல்ல இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? சோ நான் இப்ப சொன்ன இந்த ரெஸ்லர்ல எந்த ரெஸ்லர் WWE விட்டு போனா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.